மேசையை சுற்றி வட்ட வடிவமான மேசைகள். ஒருங்கிணை சமன்பாடுகள் தொடர்பாக இருக்கிற வினாக்கள் செய்யக்குள்ள பழமையை சொல்றதுதான் 2 தெரியா கணியங்கள் அதுல இருக்கும் பாருங்க. அந்த 2 தெரியா கணியங்களையும் வடிவா நாங்க என்னன்னு சொல்லி என்னத்துக்குரிய தெரியா கணியம் எதுக்குன்னு சொல்லி குறிச்சு கொள்ளணும். அதே நேரத்துல 2 தொடக்கம் 3 வசனங்கள் சொல்லுவாங்க. கூடுதலா 2 வசனங்கள் இருக்கும். அந்த வசனங்களை அடிப்படையா வச்சு கொண்டுதான் நாங்கள் என்ன செய்ய போறோம், அதற்குரிய சமன்பாடுகளை உருவாக்க போறோம். அப்ப உருவாக்கக்குள்ள மிச்ச கவனமா கேள்வியை 1க்கு 2 தரம் வடிவ வாசிச்சு சமன்பாடுகளை உருவாக்கணும். ஏன்னா சமன்பாடு பிழைக்கும்னு சொன்னால் அந்த கேள்வி முழுமையாக புள்ளிகள் பெற முடியாத நிலைக்கு போகும். ஆனால் சமன்பாடுகளை சரியா உருவாக்குனீங்கன்னு சொன்னால் முழுமையாக புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். சரி, இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, ஆரம்ப பாடசாலை என் வகுப்பறையில் சதுர மேசைகளும் வட்ட மேசைகளும் மாத்திரம் உள்ளன. அப்ப வேற வடிவமான மேசைகள் இதுல இல்ல. அடுத்த விடயம் சொல்லியிருக்கிறார்கள் பாருங்க, ஒவ்வொரு சதுர மேசையையும் சுற்றி 4 கதிரைகளும், ஒவ்வொரு சதுர மேசையும் சுற்றி 4 கதிரைகளும், ஒவ்வொரு வட்ட மேசையும் சுற்றி 5 கதிரைகளும் போடுறாங்களாம். ஒவ்வொரு சதுர மேசையும் சுற்றி 4 கதிரைகளும். அப்ப சதுர மேசைகள் இருக்குது, இங்க வட்ட மேசைகள் இருக்குது. ஒவ்வொரு சதுர மேசையும் சுற்றி 4 கதிரைகளும், ஒவ்வொரு வட்ட மேசையும் சுற்றி 5 கதிரைகளும் போடுறாங்க. சதுர மேசைகளின் எண்ணிக்கை வட்ட மேசைகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க 45 நாள் கூடியதாகும். எல்லா மேசைகளையும் சுற்றி வைக்கப்பட்டுள்ள கதிரைகளின் மொத்த எண்ணிக்கை 720 ஆகும். சதுர மேசைகளின் எண்ணிக்கை x எனவும் வட்ட மேசைகளின் எண்ணிக்கை y எனவும் கொண்டு இந்த சொல்றான் தரவு. இதைத்தான் பிடிக்க வேண்டும். சதுர மேசைகளின் எண்ணிக்கை x என்று எடுக்கட்டாம், வட்ட மேசைகளின் எண்ணிக்கை y என்று எடுக்கட்டாம். ஓகே, இதை எடுத்துட்டோம்னு சொன்னால் இனி நாங்கள் தந்திருக்கிற 2 வசனங்களையும் வடிவா விளங்கி வாசிக்க வேண்டும். பாருங்க, ஒவ்வொரு சதுர மேசையை சுற்றி 4 கதிரைகளும் வட்ட மேசையை சுற்றி 5 கதிரைகளும் போட்டிருக்காங்க. அடுத்தது சமன்பாடு உருவாக்குறதுக்குரிய அடுத்த டேட்டா, சதுர மேசைகளின் எண்ணிக்கை வட்ட மேசைகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க 45 நாள் கூடியதாகும். பாருங்க, சதுர மேசைகளின் எண்ணிக்கை. அப்ப சதுர மேசைகளின் எண்ணிக்கை என்பது x. சதுர மேசைகளின் எண்ணிக்கை என்ற அந்த எண்ணிக்கை வட்ட மேசைகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க 45 நாள் கூடியது. அப்ப வட்ட மேசையோட, அதாவது வையோட 45 கூட்டினாத்தான் சதுர மேசைகள எண்ணிக்கை வரும் என்றதான் அந்த வசனத்தின் அர்த்தம். சதுர மேசைகளின் எண்ணிக்கை வட்ட மேசைகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க 45 நாள் கூடியதாகும். இதன் அர்த்தம் என்னண்டா, சதுர மேசைகளின் எண்ணிக்கையானது வட்ட மேசைகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க 45 நாள் கூடியது. அப்ப எக்ஸமன் வட்ட மேசைகளோட எண்ணிக்கை by அந்த எண்ணிக்கையோட 45 கூட்டினா வாரதுதான் இந்த கூற்றுக்குரிய சமன்பாடா இருக்கும். இப்ப அடுத்த விடயத்தை, அடுத்த சமன்பாடை பாருங்க. இந்த முதலாவது சமன்பாடு விளங்கிட்டா எல்லாருக்கும்? இது கிளியரா மக்கள்? முதலாவது சமன்பாடு விளங்கிட்டா? அப்ப நாங்க இந்த பைய இங்க எடுத்தோம்டா xy சமன் 45 சொல்லி வரப்போகுது. இது முதலாவது சமன்பாடா இருக்கும். இது கிளியரா எல்லாருக்கும்? விளங்காட்டி கேளுங்க. சத்தத்தை காணுது. விளங்கலாட்டி திரும்ப கேளுங்க. லக்ஷனா விளங்கிட்டா? ரித்திகா? ஓகே, அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. எல்லா மேசைகளையும் சுற்றி வைக்கப்பட்டுள்ள கதிரைகளின் மொத்த எண்ணிக்கை 720 ஆகும். அப்ப எல்லா மேசைகளையும் சுற்றி சொன்ன பிள்ளைகள் நல்லா கவனிங்க. இதுல வட்ட வடிவமான மேசையை சுற்றி 4
கதிரைகளும். சரியா? 4 கதிரைகளும். அப்ப இங்க இருக்கிறது எக்ஸ் எண்ணிக்கையான சதுர மேசைகளும் y எண்ணிக்கையான வட்ட மேசைகளும் இருக்குது. சரியா? எக்ஸ் எண்ணிக்கையான சதுர மேசைகளும் y எண்ணிக்கையான வட்ட மேசைகளும் இருக்குது. சரி, இப்ப ஒரு சதுர மேசை சுற்றி 4 கண்ட வழியா அவர் 4 தர எக்ஸ் 4 எக்ஸ் வர போது ஒரு வட்ட மேசை வந்து வட்ட மேசைகள் எண்ணிக்கை ஒரு வட்ட மேசையை சுற்றி போடுற கதிரைகள் எண்ணிக்கை 5என்றதால y 5ஆல பெருக்கினால் 5 கதிரைகள் வரப்போகுது. ஒரு சதுர மேசையை சுற்றி போடுற கதிரைகள் எண்ணிக்கை 4என்றதால எக்ஸ் எண்ணிக்கையான மேசைகளை சுற்றி போடுற கதிரைகள் எண்ணிக்கை அது 4ஆல பெருக்கக்குள்ள 4 எக்ஸ் சொல்லி வரப்போகுது. இப்ப இந்த கதிரைகள் மொத்த எண்ணிக்கை தந்திருக்கிறாங்க 720. இது ரெண்டையும் கூட்டினோம்னு சொன்னால் 720 இன்னொரு சமன்பாடு வரப்போகுது. இது விளங்கிட்டு அந்த 2 சமன்பாடு எடுக்கிறது பெரிய மக்கள். ஓகே, இனி தீர்த்து வர்றதான். இங்க பாருங்க, இப்ப எக்ஸ் குணகம் இந்த 2 சமன்பாடு கிளியரா எல்லாம் இருக்கும். இல்ல யாருக்கு டவுட் இருந்தா சொல்லுங்க. டவுட் இருக்கா மைக் ஆன் பண்ணி கேட்கலாம் விளங்கலன்னு சொல்லி. ஓகே, குட். இப்ப இந்த 2 சமன்பாட்டிலையும் எக்ஸின் குணகத்தை பாரு, இது 1 இருக்குது. இங்க எக்ஸின் குணகம் 4 இருக்குது. அப்ப என்ன செய்யலாம், நம்ம இந்த எக்ஸின் குணகத்தை 4ஆ மாத்தி சமப்படுத்தி எடுக்கணும். எந்த தெரியா கணியத்திற குணகத்தை சமப்படுத்துறோமோ அந்த குணகம் இல்லாம போகுதுன்னு சொல்லி அர்த்தம். அதுல இருந்து நம்ம வைய கண்டுபிடிக்கப்படும் அர்த்தம். அப்ப பாருங்க, 4 அப்ப முதலாவது சமன்பாடு நாங்க 4ஆல பெருக்கணும். முதலாவது சமன்பாடு 4ஆல பெருக்க போறோம். அப்ப இந்த சமன்பாடு 4ஆல பெருக்கி சொல்லுங்க ஜதுசியன். மைக் ஆன் பண்ணப்படுதானே? அமீர் சொல்லுங்க. என்ன சார்? இந்த சமன்பாடு முதலாவது சமன்பாடு 4ஆல பெருக்கி சொல்லுங்க. 4x 4x இந்த முதலாவது சமன்பாடு அவரிக்கணும். வீடியோ ஆன் பண்றாங்க ஓஃப் பண்றாங்கன்னா அடிக்கடி கேட்கிறது வழி. சொல்லுங்க. 4x 5y 5y எங்க போன எவ்வளவு நேரம்? விளங்கப்படுத்தவங்களை கவனிச்சு திருப்பாடும். இருந்திருந்தோட வீடியோ ஆஃப் பண்றாங்களுக்கு கொஞ்சம் போடுங்க. சமா சொல்லுங்க. முதலாவது சமன்பாடு 4ஆல பெருக்கி சொல்லுங்க. வீக்க சொல்லலாம். 4x 4y 180. வெரி குட். 45 4ஆல பெருக்கிறீங்களா 180 வர போகுது. அப்ப இது 3ஆவது சமன்பாடு. நான் இப்ப மேலுக்கு அழிக்க போறேன். 180. இப்ப இந்த சமன்பாடுகளை வச்சுக்கொண்டு இதுல 4க்கு முன்னுக்கு இருக்கிறது பிளஸ், இந்த 4க்கு முன்னுக்கு இருக்கிறது பிளஸ். அப்ப கூட்ட வேணுமா கழிக்க வேணுமா? ஒரே அடையாளம் என்ன செய்யணும் மக்கள்? கழிக்க வேணும். எதுல இருந்து எதை கழிக்கிற இலகுவா இருக்கிறவங்களுக்கு இந்த நம்பரை பாருங்க. 2ல இருந்து 3. வெரி குட். 2ல இருந்து 2வது சமன்பாடு வட்டம் போடுங்க. 3வது சமன்பாடு வட்டம் போடுங்க. அதுல இருந்து கழிக்கிறோம், கழிச்சு காட்டுங்க. இப்ப 4xல இதுல இருந்தா இதை கழிக்க போறோம். 4xல இருந்து 4x போற 0. இந்த இடத்துல மிச்சம் கவனிச்சு கொடுங்க. இங்க பாருங்க, 4y இருந்து பிள்ளைகள் கழிக்க போறோம். 4y நல்லா கவனிச்சு கொடுங்க. சாரி, 5y இருந்து 5y இருந்து கழிக்க போறோம். இந்த இருக்கிற 4y கழிக்க போறோம். அப்ப கழிக்க போறோம் ஆரண்டால் 4y கழிக்க போறோம். அப்ப இந்த இடத்துல பிளவுற இடம் நீங்க கழித்தலா இருக்கிற மைனஸ்ல இருக்கிறவங்க கழிக்கக்குள்ள பிராக்கெட் போட்டு கழிக்கணும். அப்ப அது பிளஸ் ஆக மாறும். இந்த பாயிண்ட்ல நோட் பண்ணி கொடுங்க.
மறையில இருக்கிறத கழிக்கக்குள்ள பிரக்கெட் போட்டு கழிக்க வேணும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மறையில இருக்கிறத கழிக்கக்குள்ள பிரக்கெட் போட்டு கழிக்க வேணும். இப்ப 720 இருந்து 180 கழிச்சா அவ்வளவு வரும். 720 இருந்து 180 கழிச்சா 540. 540. சைவர் 12 நட்டு போற 4 6 ஒன்று போன 5 அப்ப 540. இப்ப இது ரெண்டும் என்ன செய்யப்பட போகுது? பிளஸ் ஆக போகுது. அப்ப 5y பிளஸ் 4y சமன் 540. அப்ப 9y சமன் 540 என்றால் y சமன் எவ்வளவு வர போகுது உங்களுக்கு விடை? 60. 60. 6 9 54. 2 9 வகுத்துடுங்க. y சமன் 60 என்று சொல்லி உங்களுக்கு விடை வர போகுது. y சமன் 60. சரியா? இது கிளியரா? ஓகே, குயிக்கா நோட் பண்ணுங்க. நோட் பண்ணாங்க. லேஸ் கேள்வி மக்கள். வசனத்தை வழியா பாவிச்சிட்டீங்களா? சரி, விரைவா நோட் பண்ணுங்க. சரியா? இப்ப வைய கண்டால் சமன்பாடு 1ல போட்டு எக்ஸ கண்டுபிடிங்க. இது அழிக்கிறேன். இப்ப சமன்பாடு 1 என்றது எக்ஸை அவ போட வேணும். y சமன் 60 சமன்பாடு 1ல் பிரதியிட. அப்ப y எக்ஸை y சமன் 45. எக்ஸை y வந்து 60 சமன் 45. எக்ஸ் சமன் எவ்வளவு வரப்போகுது? 105. 105 வரப்போகுது. இப்ப எக்ஸ் என்பது என்ன பிள்ளைகள்? வட்ட வடிவ மேசைகளா சதுர வடிவ மேசைகளா? சதுர வடிவ மேசை. சதுர வடிவ மேசைகள். அப்ப நீங்கள் எழுதணும் கடைசியில சதுர வடிவ மேசைகள் இன் எண்ணிக்கை. அடுத்தது வட்ட வடிவ மேசைகளின் எண்ணிக்கை. சதுர வடிவ மேசைகளின் எண்ணிக்கை எத்தனை சொல்லுங்க? 105. 105. வட்ட வடிவ மேசைகளின் எண்ணிக்கை 60. இப்படிப்பட்ட கொடுக்கணும். இது கிளியரா மக்கள் எல்லாம் இருக்கும்? இந்த வினா கிளியரா? ஓகே, இப்ப பி பகுதிக்கு வாங்க. பி பகுதிக்கு வாங்க. பி பகுதி முதலாவது வினாவில் பி பகுதி சமநிதி ஒன்று தந்திருக்கிறாங்க. எக்ஸை 1 சிறிது அல்லது சமன் 1 வேண்டும். அதே போல 2x 1 பெரிது -2 என்று சொல்லி 2 சமநிலை தந்திருக்கிறாங்க. மேற்குறித்த இரு சமநிலைகளையும் திருப்தியாக்கும் எக்ஸின் நிறைவன் பெருமானங்கள் எல்லாவற்றையும் எழுதட்டாம். மேற்குறித்த இரு சமநிலைகளையும் திருப்தியாக்கணுமா? ஓகே, அப்ப நாங்கள் ஒவ்வொரு சமநிலையையும் தீர்த்தெடுக்க வேணும். இப்ப கழிவறதால இங்க பாருங்க, எக்ஸ் 1 சிறிது அல்லது சமன் 1. அப்ப 1 அங்கால கொண்டு போய் கூட்டுப்பட கூட்டுப்படும். அப்ப எக்ஸ் சிறிது அல்லது சமன் 2 மட்டும் இதுக்குரிய தீர்வு வரப்போகுது. அப்ப எக்ஸ்ட்ரா வருமானம் எப்படி இருக்கலாம் என்றால் 2 இருக்கலாம் அல்லது 2 விட குறைவா இருக்கலாம். ஏன்னா சமன் போட்டு இருக்கிறதால 2 பேர் விளங்குத பிள்ளைகள்? சமன் போட்டு இருக்கிறதால 2 பேர் 2 விட குறைஞ்ச 1 0 -1 இப்படி போய்கொண்டிருக்கும். இதற்மே மாறி எழுத வேணும். இப்படி வேற வரும் 2 1 0 -1 -2 இப்படி டாட் 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 3 டாட் வைக்கணும். அப்படி தொடர்ச்சியா போகும். அடுத்தது பாருங்க, இந்த கழித்தல் -1 அங்க போய் கூட்டப்படும். அப்ப 2x பெரிது -2 சக 1. அது 2 பக்கமும் நாங்கள் செய்ய வேண்டியது. 2x சக 1 சக 1 இங்காலையும் சக 1. அப்ப இங்க 2x என்று வர போகுது பெரிது -1 இருக்குது.
அப்ப 2x பெரிது மறையொன்றிலும் என்றால் 2 பக்கம் 2ஆல வகுக்கக்குள்ள நாங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெருமானம் வரும். ஏன் 2ஆல வகுக்கிறோம் என்றால் எக்ஸோட 2 பெருக்கப்படுது. பெருக்கப்பட்டா அதுக்கு எதிரான கணித செய்கை வகுக்கிறது. 2ஆல பெருக்கப்பட்டா அதுக்கு எதிரான கணித செயற்பாடு 2ஆல் வகுக்கிறது. சமன்பாட்டுல மாதிரி 2 பக்கம் நாங்கள் வகுக்கணும். அப்ப எக்ஸ் பெரிது மைனஸ் அரை என்று வரப்போகுது. மறை அறைக்கு சமன் இல்ல, மறை அறையை விட பெருசு. மறை அறையை விட பெருசு என்று சொன்னால் அங்கால வார எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடிய பெருமானங்கள் 0 இருக்கும், 1 இருக்கும், 2, 3 என்று சொல்லி போய்கொண்டே இருக்கும். இப்ப இது 2க்கும் கொமனா வார இலக்கங்களை பாருங்க. 0, 1, 2 இங்கேயும் 0, 1, 2 விளங்குதா பிள்ளைகள்? அப்ப எக்ஸ் 2லையும் திருப்தி பண்ணக்கூடிய இலக்கங்கள் 0, 1, 2. இது கிளியரா மக்கள்? அமிர்தன் சமாஸ் விளங்கிட்டா? ஆம் சார். வியாஞ்சனா? அப்ப இப்படி கேள்வி வந்தா இந்த மாதிரி தான் செய்யறது. செய்யற கேள்விய வீட்டுல நீங்க ஒரு தடவை செய்து பார்க்கலன்னா பிரயோசனம் இல்லை மக்கள். உங்களோட ஐடியாவுக்கு மாறாதது. சார் கிளியரா விளங்கப்படுத்தி விட்டாலும் நீங்க ஒரு தரம் உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சு செய்யணும். நீங்களா யோசிச்சு செய்யணும். அப்பறம் பழக்கத்துக்கு வரும். செய்யற வினாக்களை சனி ஞாயிறு உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த டைம்ல நீங்க திரும்ப மீட்டெடுத்துடணும் இந்த 5 நாளும் படிக்கிறது. அப்பதான் உங்களுக்கு கைவசம் வரும். கணக்குகள் சிம்பிளா ஓடிக்கொண்டிருக்கும். 90க்கு மேல சிம்பிளா எடுத்து கொண்டு போகலாம். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் கணக்கு செய்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன எக்ஸாம் செய்கிறீர்கள். சரியா? ஓகே. இப்ப நீங்கள் 2வது கேள்விக்குரிய ஆன்சர் எனக்கு அனுப்பி விடுங்க. ட்ரை பண்ணி இயலாதாக்கள் திரும்பவும் ட்ரை பண்ணி அனுப்பி விடுங்க. திங்கட்கிழமை உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கிறேன். இதுவரையும் படிப்பிச்ச பாடங்களுக்குள்ள வினா டைப்புகள் இருக்குதானே. ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் கேள்வி, அதே போல ஒருங்கிணை சமன்பாடு படிச்சிருக்கிறோம், சுற்றளவு படிச்சிருக்கிறோம், பின்னங்கள் படிச்சிருக்கிறோம், சதவீதம் படிச்சிருக்கிறோம், வட்ட வரைவு படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் 10 வினாக்களுக்குரிய 10 புள்ளிகளுக்குரிய வினாக்கள். அந்த வினாக்களை உள்ளடக்கி ஒரு 1 hour எக்ஸாம் வந்து வைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் ரெடி பண்ணுங்க. புள்ளிகள் வந்து குரூப்ல போடுபடும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி செய்த பேப்பர் அவ்வளவையும் திரும்ப செய்து பழகுங்க. அடுத்தது 80% வரவு முக்கிய மக்கள். 80% குறைஞ்ச வரவு நீங்கள் அந்த அடுத்த குரூப்ல இருந்து நீங்க ரிமூவ் பண்ணப்பட்டிருந்தீர்கள். உங்களோட வரவை சரியா தக்க வச்சு கொள்ளுங்க. 80% வரவு இருக்கணும். ஒவ்வொரு வகுப்புலையும் 60 நிமிட வகுப்புன்னு சொன்னால் அதுல 50 நிமிடத்துக்கு குறையாம ஜாயின் பண்ணி இருக்கணும். அப்ப அந்த வகுப்பு தான் உங்களுக்கு கவுண்ட் ஆகும். அதை விட குறையன்னு சொன்னால் நீங்கள் கவுண்ட் ஆக மாட்டீங்க. அரை மணி நேரம் இருந்தால் அது ஒரு வகுப்பா இருக்காது. ஓகே. அப்ப அடுத்த கிளாஸ்ல நாங்கள் சந்திப்போம். அந்த செகண்ட் பார்ட்டுக்குரிய விடைய 2வது வினாவுக்குரிய விடைய எனக்கு அனுப்பி வைங்க. நான் கரெக்ட் பண்ணி விடுறேன். நேற்றைய வினாவுக்குரிய கரெக்ஷன் கொஞ்சம் பேருக்கு அனுப்பிடு, கொஞ்சம் பேருக்கு கரெக்ட் பண்ணி அனுப்புவேன். இதையும் அனுப்பி விடுங்க. ஓகே, பாய்.